ஃபைனலா பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ நான் ஏற்கனவே வந்து நேற்றைக்கு ஒரு வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் வந்து அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து 100% உண்மைதான். அர்ச்சனா தான் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்த 4 போட்டியாளர்கள், அதாவது விஷ்ணு, தினேஷ், மாயா, மணி, ஸோ இவங்க என்ன ஆனாங்க, இவங்க எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க, வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. டிக்கெட் டு ஃபினாலில கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அர்ச்சனா, மாயா, தினேஷ், விஷ்ணு, மணி 5 பேரும் வந்து டிக்கெட் டு ஃபினாலி வின் பண்ணி ஃபைனலுக்கு வந்து போனாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், மக்கள் மனதை வின் பண்ணது வந்து அர்ச்சனா தான். ஸோ அர்ச்சனாவுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யாருன்னா மணி. ஸோ நம்முடைய மணி வந்து ரன்னர். ஸோ அவர் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. தேர்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா மாயா. ஸோ நம்ம எல்லாருமே என்ன நினைச்சோம் அப்படின்னா மாயாவுக்கு டைட்டில் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா மாயாவுக்கு டைட்டில் கொடுக்காம அவங்களுக்கு வந்து தேர்ட் பிளேஸ்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தினேஷ். ஸோ தினேஷும் விஷ்ணு என்ன ஆனாங்கன்னா அவங்க 2 பேருமே எவிக்ட் ஆயிட்டாங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்டிங் படி தான் எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஓட்டிங் பார்க்கும்போது அர்ச்சனா ஃபர்ஸ்ட் இருந்தாங்க, செகண்ட் வந்து மணி இருந்தாரு, தேர்ட் வந்து மாயா இருந்தாங்க, தினேஷும் விஷ்ணு வந்து லாஸ்ட் இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்து எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. இவங்க 3 பேரும் தான் பீக்ல இருக்காங்க. அப்படின்னா அர்ச்சனா, மணி, அப்புறம் வந்து நம்முடைய மாயா. இந்த டிக்கெட் டு ஃபினாலில ஃபர்ஸ்ட் ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு, அப்புறம் வந்து தினேஷ். ஸோ ஸ்டார்டிங்ல எல்லாம் தினேஷ் வந்து ரொம்ப நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாரு. மக்கள் சப்போர்ட் தினேஷுக்கு அதிகமா இருந்தது. நிறைய பேர் வந்து தினேஷ் வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா தினேஷ் வந்து வின் பண்ணல. அவர் வந்து எவிக்ட் ஆகி போயிட்டாரு. விஷ்ணு எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. கடைசியில வந்து நம்முடைய அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் ஆயிட்டாங்க. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா அர்ச்சனாவுக்கு அடுத்தது தினேஷ் இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அர்ச்சனாவுக்கு அடுத்தது மணி. மணியை பற்றி பார்க்கும்போது மணி வந்து ஒரு நல்ல பிளேயர் தான். இன்னைக்கு வரைக்கும் யாரை பற்றியும் தப்பா பேசவோ, யாரு கூடவோ சண்டை பிடிக்கிறதுக்காகவோ எதுவுமே பண்ணல. ஸோ அவர் உண்டு, அவருடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்தாரு. அதனால மணி வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. மாயா வந்து நமக்கு தெரியும், மாயாவுக்கு கண்டிப்பா ஏதாவது கொடுப்பாங்கன்னு தெரியும். ஸோ மாயாவுக்கு வந்து தேர்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அர்ச்சனாவுக்கு அடுத்தது யார் இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட நான் கிளம்புறேன். இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.